SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இஷாரா செவ்வந்தியின் பின்னணியில் தொடரும் மர்மம், மீண்டும் சிக்கிய ஆபத்தான பொருள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி தடையால் ஏற்பட்டுள்ள புதிய சர்ச்சை. இலங்கை வாழ் மக்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. கனடா விசா விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்திக்கு இந்தியாவிற்கு படகு மூலம் தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையின் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய மன்னார் வெள்ளம் குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கனேமுள்ள சஞ்சியவின் கொலை சம்பவத்தில் முக்கிய சந்தேகமான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று பின்னர் நேபாளத்தில் சென்று தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்டார். இவர் இலங்கையிலிருந்து தப்பிக்க சுமார் 6.5 பில்லியன் செலவிடப்பட்டதாகவும் இந்தியாவில் 3 வாரங்கள் தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் உள்ளன. இஷாரா செவ்வந்தி தப்பிச் சென்றமை தொடர்பாக இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர்களில் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய விடுதலை புலிகள் பயன்படுத்திய 2 மைக்ரோ பிஸ்டல்கள் முன்பதாகவே கண்டுபிடிக்கப்பட்டன. இவ்வாறு 12 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் தவணையில் முதல் கட்டம் நாளை முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது. அதற்கமைய சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளில் 2ஆம் கட்டம் 8/12/2025 திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் 24/11/2025 திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையை முன்னிட்டு 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய டிசம்பர் 8ஆம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பாக அரசாங்கத்துக்குள் எந்த அதிகாரப்பூர்வ கலந்துரையாடல்கள் நடைபெறவில்லை என பிரதியமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்துள்ளார். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் குறிப்பிடத்தக்க விவாதங்கள் தேவைப்படும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். நாங்கள் இன்னும் எதனையும் விவாதிக்கவில்லை. இது ஒரு கருத்து மட்டுமே. இதை செய்ய வேண்டுமானால் நீதி அமைச்சு போன்ற பிரதி அமைச்சுக்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். சில நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளன. இலங்கையில் 12 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போதும் ஆலோசனை நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் தடையை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் முன்பு அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாரியளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதியமைச்சர் நளின் ஹேவகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பும், பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவுக்கு கொடுப்பனவு வழங்குதல், ஆஸ்ட்ரிசம கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உட்பட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் மேலும் அதிகரிக்க முடியும் எனவும் பிரதியமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்பிலும் அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். கனடா அரசாங்கம் தற்காலிக குடியிருப்புகளுக்கான மருத்துவ பரிசோதனை விதிமுறைகளை புதுப்பித்துள்ளது. 2025 நவம்பர் 3ஆம் தேதி தொடக்கம் கனடா தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதாரர்கள் இந்த நாடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது பயணித்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு மருத்துவ பரிசோதனை அவசியம் என புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு மேல் கனடாவில் தங்க விரும்பும் அனைவரும் IME செய்ய வேண்டும்.
குறிப்பாக பெற்றோர் மற்றும் சூப்பர் விசா விண்ணப்பதாரர்களுக்கு இது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IME தேவைப்படும் நாடுகளான ஆர்ஜென்டினா, கொலம்பியா, உருகுவே, வெனிசுலா போன்ற நாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. IME தேவைப்படாத நாடுகளான ஆர்மீனியா, போஸ்னியா, ஹாலிகோவினா, ஈராக், லாட்விகா, லிதுவேனியா, தாய்வான் போன்று பெயரிடப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் கனடாவின் பொது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்திய மாணவர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு விண்ணப்பதாரர்களுக்கு IME தேவையானது என்றது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. மேலும் IME-ஐ மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் விலக்கு பெற விண்ணப்பதாரர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் IME செய்திருக்க வேண்டும். அதில் லோ ரிஸ்க் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த தற்காலிக பொது கொள்வனவு 2029 அக்டோபர் 5 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக நிரந்தர குடியிருப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வெளிநாட்டவர்கள் IME சான்றிதழ்களை முன்பே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஷாரா சிவந்தியின் பின்னணியில் தொடரும் மர்மம், மீண்டும் சிக்கிய ஆபத்தான பொருள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்கு தொலைபேசி தடையால் ஏற்பட்டுள்ள புதிய சர்ச்சை. இலங்கை வாழ் மக்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. கனடா விசா விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான முக்கிய தகவல்.